ஜப்பான் தான் உலகத்திலேயே பேபி டைப்பர்ஸ் விட அடல்ட் டைப்பர்ஸ் அதிகமா விக்கிற நாடு. சொல்ல போனா ஜப்பான் 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. இப்போ ஒன்னு 65 வயசுக்கு மேல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப அதிகம், அண்ட் 14 வயசு கீழே இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒர்க் பண்ற வயசுல இருக்க பாப்புலேஷன் ஏற்கனவே கம்மியா இருக்கிறதால இவங்களோட நாட்டுல இவங்களோட வேலைகள் செய்யறதுக்கே ஆள் இல்ல. இதுக்கு ஷாக்கிங்கான ஒரு ப்ரூஃப் என்னன்னா, பேபி டைப்பர்ஸை மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு அடல்ட் டைப்பர்ஸ் மட்டுமே விற்க போறோம் அப்படின்னு ஜப்பான்ல ஒரு டைப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஏன்னா பேபி டைப்பர்ஸ் வாங்குறதுக்கு ஆள் இல்ல, அண்ட் அடல்ட் டைப்பர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது. ஜப்பானோட இந்த பாப்புலேஷன் பிரச்சனைக்கு அப்படி என்னதான் காரணம் அப்படின்னா, விலைவாசி ரொம்ப ஜாஸ்தி. அதனால இருக்க விலைவாசில குழந்தைங்களை வேற வளர்க்கணுமா அப்படின்னு சில பேரு, அண்ட் இன்னும் சில பேரு ஜப்பானோட லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் தான் காரணம் அப்படின்னு. விலைவாசி காரணத்தால விமனும் இப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ குழந்தைங்களை பாத்துக்க முடியல அப்படின்னு சில பேரு, அண்ட் கல்யாணமே வேண்டான்னு இப்ப நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சில பேரு. எல்லா காரணங்களும் சேர்ந்து சால்வ் பண்ணக்கூடிய லெவலையே தாண்டி போயிடுச்சு.